ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ட்ரூத் புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை மீண்டும் இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை. வணக்கம் ஃபாதர். வணக்கம். அடுத்தது 2வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். 2வது வசனத்தில் தான் அவங்களுடைய அடையாளங்களை இந்த ஆசிரியர் அல்லது இந்த நூல் நமக்கு கொடுக்கின்றது. யார் யார் போனாங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி. அவர் பெயர் எலிமெலேக்கு, அவர் மனைவி பெயர் நகோமி, மைந்தர் இருவரின் பெயர்கள் மக்லோன், கிளியோன் என்பன. அவர்கள் யூதாவில் இருந்த பெத்லகேமை சார்ந்து எப்ராத்தா குடியினர். இதில் 4 பேரும் நமக்கு வந்திருக்குது. பெயர் ஒரு நபருடைய அடையாளம், ஐடென்டிட்டி, சரிங்களா? இப்போது விவிலிய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 பேருமே ஒரு அடையாள பெயர்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்போ எலிமெலேக், எலிமெலேக் அப்படின்னு சொன்னால் அதை 2ஆக நம்ம பிரிக்கலாம். ஏலி, மேலக் அப்படின்னு சொன்னால் ஒரு எபிரேய சொல், அரசர். என் கடவுள் அரசர், என் கடவுள் ஏலி, என் கடவுள். மேலக் அரசர், என் அரசர் கடவுள். புரியுதுங்களா? இது ரொம்ப அருமையான ஒரு அடையாளம் நிறைந்த ஒரு பெயர். ஏன்னு சொன்னால் மக்களுக்கு இது வரைக்கும் அரசர் கிடையாது, மக்களுக்கு அரசர்கள் கிடையாது, நீதி தலைவர்கள் தான். இனி சாமுவேல் புத்தகத்தில் தான் அரசரை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறாங்க. இதுவரைக்கும் யாவே மட்டும்தான் என்னுடைய அரசர் அப்படின்ற ஒரு செய்தியோடு இந்த பெயர் இங்கே இருக்கின்றது. எனவே இந்த எலிமெலேக், என் கடவுள் அரசர், இங்கே இடம்பெயர்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த மக்கள் அந்த கடவுளை புறக்கணித்து விட்டார்கள். குறிப்பாக 1 சாமுவேல் 8:7 எடுத்து வாசிங்களேன். 1 சாமுவேல் 8:7. ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள், ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர். மக்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, நான் மக்களை ஆளாதபடிக்கு என்னை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். மேபி இந்த கொடிய பஞ்சம் கடவுளையே அந்த மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடாக, ஒரு தண்டனையாக கூட இருக்கலாம். எனவே தான் இவர் என்ன செய்கிறார், மோவாபியர் நாட்டை நோக்கி பயணம் போகின்ற ஒரு செயலாக இது இருக்கின்றது, எலிமெலேக். ஓகே, அடுத்தது பாருங்கள், அவருடைய பெயர் நகோமி. நகோமி என்பது எபிரேயத்தில் இனிமையானவர், சுவையானவர், ப்ளசன்ட் அப்படின்ற ஒரு பெயர். ஆனால் இங்கே அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு இனிமையையும் சுவையையும் சுவராசியத்தையும் நாம் பார்க்க முடியல. கொடிய பஞ்சம், தன் கணவரோடு 2 மகன்களோடு அவர் இடம் பெயர்கிறார், புலம் பெயர்கிற ஒரு இடுக்கலான ஒரு சூழலில் நாம் பார்க்குறோம். மைந்தர் இருவருடைய பெயர்கள் மக்லோன், கிளியோன். இதுவும் மக்லோன் என்று சொன்னால் குறைவுபட்டவன் அல்லது நோய்வாய்ப்பட்டவன் என்பது அர்த்தம். கிளியோன் என்று சொன்னால் குறைவு, அதாவது கன்சம்ஷன், தேய்மானம் கொண்டவன். எனவே இவங்க நீண்ட நாட்கள் இருக்க போகிறதில்லை. அதனால தான் அடுத்த 2 வசனங்கள்லேயே நாம் பார்க்குறோம் அவர்களுடைய முடிவை பற்றி. எனவே குறைவுள்ளவர்கள், தேய்மானம் உள்ளவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், நீண்ட நாள் அவர்கள் இருக்க போகிறதில்லை. எனவே இவர்கள் இங்கே ஒரு அடையாள பெயர்களாக இருக்கின்றார்கள். அடுத்தது மறுபடியும் பாருங்கள், இவர்கள் அவங்களுடைய பூர்வீக இடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவிலிருந்த பெத்லகேமை சார்ந்து எப்ராத்தா குடியினர். எப்ராத்தா என்பது யூதாவினுடைய அந்த 12 கோத்திரங்களில் எப்ராத்தா ஒன்று.
இந்த எப்ராத்தா எப்போதுமே காலங்காலமாக பாரம்பரியமாக பெத்லகேம் குடியை சார்ந்தவர்கள் என்று அறியப்படுகிறது. இதை கூட மீகா 5:2 எடுத்து வாசிங்களேன். எப்போதுமே பெத்லகேம் வந்து எப்ராத்தாவோடு சேர்த்து தான் சொல்லுவார்கள். மீகா 5:2. நீயோ எஃப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஓகே, அது அந்த முதல் பகுதி மட்டும் நாம் இங்கே அந்த புவியியல் எல்லைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். பெத்லகேம் எனப்படும் எப்ராத்தா, இந்த 2 பேருமே இணைந்து சொல்லப்படுகிறது. எனவே இங்கு இந்த குடியினர், அதாவது இந்த குடும்பம் ஒரு பூர்வீக குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்களே இடம்பெயர்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பஞ்சம் மிக மிக கொடியதாக இருந்திருக்கும் என்பது தான் இங்கே நாம் பார்க்குறோம். வேறு யாரும் இல்லை, டெம்பரவரியாக தற்காலிகமாக வந்து குடியமர்ந்த ஒரு புதிய குடியிருப்பினரோ அல்லது வேறு யாரும் கிடையாது. ஆனால் பூர்வீக குடியிருப்பினர், அந்த பெத்லகேமை நகரத்தை சார்ந்த இந்த குடும்பம் இடம்பெயர்கிறது. எங்கே இடம்பெயர்கிறது? மோவாப். அந்த மோவாவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். எனவே இது மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவு. எனவே அடுத்து 3வது வசனத்துக்கு பார்க்கலாமே. அவங்களோட புலம்பெயர்ந்த பிற்பாடு அந்த புதிய நாட்டில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றத 3வது வசனம் சொல்லுகிறது. அவர்கள் மோவாபு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமெலேக்கு இறந்து போனார். எனவே நகோமி தம் 2 மைந்தரை தவிர வேறு துணையற்றவரானார். இந்த வசனத்தில் பாருங்க, அந்த முதல் வாக்கியம் மட்டுமே அவர்கள் மோவாபு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள். எவ்வளவு ஆண்டு காலம் அங்கு வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், யார் அவர்களை வரவேற்றது, யார் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்ற தகவல்கள் அவங்க எப்படியோ வாழ்ந்தார்கள். அந்த ஒரு உண்மை நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த வாழ்க்கை நீண்ட நாட்களாக இல்லை. அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால், ஒரு பூகம்பம், ஒரு சுனாமி. காரணம், குடும்ப தலைவரே இறந்து போகிறார். அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமெலேக்கு இறந்து போனார். எலிமெலேக்கு இறந்து போனார். எனவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம். குடும்பத்தில் ஒரு ஆணினுடைய இறப்பு ஒரு தாங்க முடியாத ஒரு இழப்பு. ஏனென்றால் அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக பொருள் ஈட்டுபவராக இருப்பவர் தந்தை. எனவே தந்தையே இறந்து போகின்ற முதல் செய்தி, சோக செய்தி இங்கே சொல்லப்படுது. அப்போது அந்த மோவாபு நாடு, பெத்லகேமிலிருந்து, அப்பத்தின் வீட்டிலிருந்து அவர்கள் போன அந்த நாடு அவர்களுக்கு அவ்வளவு வரவேற்பையோ அல்லது திருப்திகரமான ஒரு வாழ்க்கையோ அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்பது நமக்கு தெரிகிறது. அடுத்தது பாருங்களேன். எனவே அடுத்து வாசிங்க. எனவே நகோமி தம் 2 மைந்தரை தவிர வேறு துணையற்றவரானார். 4 பேர் போகிறாங்க. கணவர் இறந்து விடுகிறார். மணமாகாத 2 மகன்கள். அப்போது இந்த விதவை பெண்மணி, விதவை தாய், இவருடைய குடும்ப பொறுப்பினுடைய பாரம் இன்னும் அதிகமாகிறது. ஏன்னா 2 மகன்கள் இருக்கிறாங்க. தந்தையினுடைய உழைப்பு இல்லை, ஊதியம் இல்லை, ஆதரவு இல்லை, பாதுகாப்பு இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக. எனவே 2 மகன்களை எப்படி அவர் வைத்து அவர் கரைதேற்ற போகின்றார்? ஒரு நிற்கதியான ஒரு சூழல். அந்த நவோமி என்கிற அந்த பெயருக்கு முற்றிலும் எதிர்ப்பதமான செயல்களை நாம் இங்கே பார்க்குறோம். எனவே மைந்தரை தவிர வேறு துணை அற்றவரானார். இந்த வார்த்தை மிக முக்கியமானது. ஏன்னா மீண்டும் கடைசியாக இந்த பகுதியில் 5வது வசனத்தில் கடைசியாக இன்னும் ஒரு வார்த்தை இதோடு இணைத்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நவோமியுடைய நிலை, வேறு துணை அவருக்கு இல்லை. எனவே ஒரு ஒற்றை தாயாக 2 மகன்களோடு அவர் நிற்கிறார். சரிங்களா? அதுதான் இந்த வசனத்தில் நான் பார்க்குறோம். 4வது வசனத்தில் பாருங்க, வாசிங்க. அவ்விருவரும் மோவாபு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர். ஒருவர் பெயர் ஓர்பா, மற்றவர் பெயர் ரூத்து. அவர்கள் பிழைக்க வந்து ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆயின. 4வது வசனத்தில் நாம் பார்க்குறோம், அந்த 2 மகன்கள் மோவாபியரை மணந்து கொண்டார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தகவல் நமக்கு, மணந்து கொண்டார்கள். அவங்க பெயர் ஓர்ஃபா, மற்றவர் பெயர் ரூத் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே என்ன, யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றது தெரியல, இல்லைங்களா? அவங்க 2 பேருமே 2 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, திருமணம் செய்து கொண்டார்கள். ஒருவேளை மக்லோன் ஓர்ஃபாவையா அல்லது மக்லோன் ரூத்துவியா அல்லது கிளியோன் ஓர்ஃபா ரூத்தா, அந்த
தகவல் நமக்கு இல்லை. 2 பேரும் 2 பெண்களை மணந்து கொண்டார்கள். ஒருவருடைய பெயர் வந்து ஓர்ஃபா, மற்றொரு பெயர் ரூத். ஏற்கனவே நாம் இந்த பெயருக்கு அடையாளம் அல்லது அர்த்தம் கண்டது போல, ஓர்ஃபா என்று சொன்னால் திரும்பி செல்லுபவர் என்பது அர்த்தம். திரும்பி செல்லுவர் என்பது அர்த்தம். எனவே பின்னாடி நம்ம கதையில் பார்க்க போகிறோம். அவர் திரும்பி செல்லக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறார். ரூத் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை தோழி அல்லது தலைவியின் தோழி, உடன் இருப்பவர், திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த அர்த்தங்கள் எல்லாமே இந்த ரூத் என்கிற பெயருக்கு உண்டு. எனவே தான் இவருடைய தோழமை, அந்த விதவை தாய் மாமியாவுக்கு தொடக்கத்திலிருந்து இறுதி வரை கிடைக்கின்றது. அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். தனது உடனிருப்பை எப்படி அவர் காட்டப்போகிறார் என்று சொல்லி. அப்புறம் அவங்களுடைய அந்த டென்யூர், வருடங்கள், எத்தனை ஆண்டுகள் இருந்து சொல்லப்படுது, 10 ஆண்டுகள். விவிலியத்தில் 10 ஆண்டுகள் என்பது ஒரு முழுமையை குறிக்கக்கூடிய ஒரு எண். எனவே ஒரு போதுமான ஆண்டு காலம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது நாம் இங்கே யூகித்து கொள்ளலாம். சரியாக 10 ஆண்டுகள் என்று நாம் சொல்ல முடியாது. 10 ஆண்டுகள் என்பது போதுமான, அது வந்து ஒரு குறுகிய காலமும் கிடையாது, நீண்ட காலம் கிடையாது, போதுமான காலம். அந்த பெத்லகேம் குடும்பம் இங்கே அந்நிய தேசத்தில் பிற மண்ணிலே அவர்கள் இருந்தார்கள் என்று புரிந்து கொள்ளலாம். அந்த ஒரு காலத்தில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகிறது. இந்த 5வது வசனம் வந்து இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஒரு தொகுத்து ஒரு முடிவாக கொடுக்கின்றது. அதை கொஞ்சம் வாசிங்களேன். பிறகு மக்களோனும் கிலியோனும் இறந்து போயினர். நகோமி தன் கணவரையும் 2 மைந்தரையும் இழந்து தன்னந்தனியராய் விடப்பட்டார். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 2 மகன்களும் இறந்து விட்டார்கள். முதல்ல கணவனை பறிகொடுத்தார், இப்போ 2 மகன்களும் பறிகொடுத்து விட்டார்கள். 4 பேர் புலம்பெயர்ந்து வந்தார்கள், 3 பேர் இறந்து விட்டார்கள். தனது குடும்பத்தை சார்ந்தவர் ஒற்றை பெண்மணியாக, விதவை தாயாக நகோமி நிற்கிறார். அதோடு சேர்ந்து இப்பொழுது பிற இன பெண்கள், ஓர்ஃபா, ரூத், இளம் கைம்பெண்கள் 3 பேரும் இங்கே வெறுமையாக நிற்கிறார்கள். இல்லைங்களா? இந்த ஒரு காட்சி பாருங்கள், எப்படி 4 பேர் வராங்க, கடைசியாக இங்கே நிற்பவர்கள் 3 பெண்மணிகள், 3 விதவைகள் நிற்கதியாக, ஆதரவு இல்லாமல், துணை இல்லாமல். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை தமிழில் மிக அழகாக மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறோம். தன்னந்தனியராய் விடப்பட்டார். அதுக்கு முன்னாடி நாம் பார்த்தோம், வேறு துணை அவருக்கு இல்லை. 3வது வசனத்தினுடைய இறுதியில், இங்கே 5வது வசனத்தினுடைய இறுதியில் தன்னந்தனியராய் விடப்பட்டார். இஸ்ராயல் சமூகத்தில் ஒரு விதவையினுடைய ஒரு சமூக நிலை மிக மிக ஒரு கேள்விக்குரிய ஒரு நிலைமையாக இருந்தது. சில சமயத்தில் அவர்கள் பொது இடங்களில் கூட அவர்கள் தலை காட்ட முடியாது, அவர் நடந்து செல்ல முடியாது. அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. முதல்ல ஆண் துணை கிடையாது, போதுமான வாழ்வாதாரம் அவர்களுக்கு இல்லை, வேறு துணை இல்லை, உடன்பிறப்புகள் அல்லது தாய் வீட்டு அல்லது தந்தை வீட்டு ஆதரவு இதெல்லாம் அவர்களுக்கு இல்லை. எனவே அவர்களெல்லாம் ஒரு உடைமையாகத்தான் இருந்தார்கள். அதைவிட மேலாக இந்த பெண்மணி இருப்பது அயல் நாடு, வேறு நாடு, பிற நாடு. எனவே பிற நாட்டிலே ஒரு நிற்கதியாக ஒரு வாழ்க்கையை, அடுத்தது தனது வாழ்க்கை எப்படி இவர் முன்னெடுத்து செல்ல போகிறார் என்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்தது வாசிக்கிற வாசகர், அடுத்தது எப்படி இவங்க இந்த அம்மா என்ன செய்ய போகிறாங்க, 2 மருமகள்களை என்ன செய்ய போகிறாங்க, எப்படி வாழ்க்கை நடத்த போகிறாங்க, என்ன தீர்மானம் எடுக்க போகிறாங்க, என்ன வேலை செய்ய போகிறாங்க, எப்படி அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நிறைய நம்முடைய வாசகருடைய எண்ணத்தில் எழுகின்றது. எனவே இத்தகைய ஒரு கேள்விகளோடு அடுத்த பகுதி நாம் ஆரம்பிக்கின்றோம். சிறப்பு தந்தையவர்களே, அழகான ஒரு முன்னுரையும் இந்த புத்தகத்தினுடைய முகப்பையும் அழகாக கொடுத்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி. இந்த நாட்டிலே இன்னும் எனக்கு உண்டான ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கின்றது. இந்த மோவாபு நாட்டினுடைய பழக்க வழக்கங்கள் என்னவாக இருந்தன? அவர்கள் வேற்று இனத்து மக்கள் வந்தால் ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தார்களா? அவர்களுக்கு பெண் கொடுப்பதும் எடுப்பதும் அவர்களுக்கு எளிதாக இருந்ததா? அவர்களுடைய தெய்வங்கள் என்னவாக இருந்தன? எந்த தெய்வங்களை அவர்கள் வழிபட்டார்கள்? அவர்கள் யாவே தெய்வத்தை ஏற்றுக்கொள்வது எளிதாக இருந்ததா என்று சில கேள்விகள் எனக்குள் தோன்றுகின்றன தந்தை அவர்களே. அதை பற்றி, அதாவது விவிலியத்தில்
விடுதலை பயணம் மற்ற எண்ணிக்கை நூல்களில் இந்த மோவாபு சமூகத்தை பற்றி நாம் பல குறிப்புகள் இருக்கின்றன. நிச்சயமாக அவர்கள் பிற இனத்தார், பிற தெய்வங்களை வழிபட்டு வந்தவர்கள். கானானவிய குல மரபுகள் அப்படி கண்டிப்பாக அவர்கள் இருந்திருக்கும். அவர்களுக்கென்று தெய்வங்கள் இப்படி இருந்தது. இவர்களுடைய சமூக பண்பாட்டு கலாச்சாரங்களை பற்றி நமக்கு அதிகம் தெரியல. ஆனால் இந்த இடத்துல குறிப்பிட்டு இருக்கிறபடி அவர்கள் இந்த பெத்லகேம் குடும்பத்தை வரவேற்றிருக்கிறார்கள். எனவே தான் அவர்களால் போய் அங்கே தங்கி இருந்த முடிந்தது. 10 ஆண்டுகள் என்றெல்லாம் இருந்திருக்கு. எனவே அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். எனவே ஒருவேளை அவர்கள் அந்நியரை வரவேற்கிற பழக்கம் கண்டிப்பாக அவர்களிடத்தில் இருந்திருக்கணும். அதே போல் பெண் கொடுக்கின்ற பழக்கம், பிற தனது சமூகத்தை சாராத பிற இனத்தவர்களுக்கு பெண் கொடுக்கின்ற பழக்கம் இருந்திருக்க வேண்டும். எனவே தான் இந்த 2 பெண்களும் யூதர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு ஏதுவாக அது இருந்திருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் ஒரு தாராள மனம் படைத்தவர்களாக, ஒரு யுனிவர்சல் பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்லுகிறோமே, ஒரு பரந்த நோக்கு உடையவர்களாக இருந்திருக்க வேண்டும். எனவே இந்த நிகழ்வுகளிலிருந்து நாம் அதைத்தான் யூகித்து கொள்ளலாம். மற்றபடி இது இப்படி இருந்தது என்று சொல்லுவதற்கு வேறு ஆதாரங்கள் எதுவும் எனக்கு தெரியல. கேட்டதான் சாமி. அதே போன்று இன்னொரு கேள்வி இருக்கு தந்தை அவர்களே. இந்த மோவாபு நாட்டுக்கு பக்கத்திலே இந்த இஸ்ரேல் மக்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்ட எந்த குலம் இருந்தது? ஏனென்றால் தான் குலத்தார் மலையிலிருந்து இறங்கி வராதபடி இந்த மோவாபியர்கள் நெருக்கினார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இவர்கள் தான் பகுதியை சேர்ந்த அருகில் இருந்தார்களா அல்லது மோவாபு நாடு பறந்திருந்ததா? இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு பக்கத்தில் என்ன வகை இருந்தது? எந்த இனம் இஸ்ரேல் குலம் இருந்தது என்ற ஒரு கேள்வியும் எனக்குள் தோன்றுகிறது. இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எஃப்ராத்தா குடியினர். அவங்களுக்கு யோசுவா நூலில் நாம் பார்க்குறோம், ஒவ்வொரு குலத்திற்கென்று தனித்தனியாக நில அமைப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இவர்களுக்கு பக்கத்திலே பல இவர்களுடைய இனத்தை சார்ந்த குல மரபுகள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அந்த யோர்தான் ஆற்றை கடந்து இன்னொரு இடத்துக்கு போகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆசிரியர் இந்த நூலிலே ஏன் இந்த ஒரு இடப்பெயர்ச்சியை, புலம்பெயர்தலை இங்கு கொண்டு வருகிறார்? இவர் சொல்ல போகிற ஒரு கருத்து என்ன என்பது தான் நம்முடைய கவனமாக இருக்கின்றது. நிச்சயமாக தங்களது இனத்தை தேடி, தங்களது பிற பெஞ்சமின் கோத்திரத்தை தேடியோ அல்லது பிற தான் குலத்தை சார்ந்தோ இவர்கள் செல்லவில்லை. அவர்கள் பக்கத்தில் அவர்களுடைய நாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள், டெரிட்டரி எல்லைகள் இருந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் ஆற்றையும் கடந்து ஜோர்தான் அக்கறை பகுதிக்கு முற்றிலுமாக புலம்பெயர்ந்து வருகிறார்கள். எனவே இங்கு கலாச்சார ஈடுபாடு என்ற ஒரு பலவிதமான சிந்தனைகளிலே இந்த புலம்பெயர்தலை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. நன்றி நன்றி தந்தை அவர்களே. அடுத்த பகுதியை நாம் பார்க்கலாங்களா? எஸ் சாமி. அடுத்தது பாருங்களேன், அடுத்த ஒரு காட்சியை நாம் பார்க்குறோம். 6வது வசனத்திலிருந்து மாமியாரிடம் மருமகள் காட்டிய அன்பு தொடக்கத்திலேயே நாம் பார்க்குறோம். 6வது வசனத்தில் கொஞ்சம் வாசிங்களேன். நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். இதை நகோமி மோவாபு நாட்டில் இருந்தபோதே கேள்விப்பட்டார். எனவே அவர் மோவாபு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். இந்த ஒரு வசனம் ஒரு அடித்தளமாக அமைகின்றது. ஏன்னா அடுத்த நடக்க போகிற அத்தனை நிகழ்வுகளுக்கும் இந்த ஒரு வசனம் ஒரு பிளாட் என்று சொல்லுகிறோமே, ஒரு அடித்தளமாக அமைகின்றது. முதல் பகுதியில் ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது. என்ன தகவல் அப்படின்னு சொன்னால், நகோமியின் சொந்த நாடு எது? பெத்லகேம், அப்பத்தின் வீடு. சரிங்களா? அப்பத்தின் வீடு. ஆண்டவர் தம் மக்களை கருணையோடு கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கருணையோடு கண்ணோக்குதல் முதல் முறையாக இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை. ஆண்டவர் தனது மக்களை கருணையோடு, பஞ்ச காலத்திலும் ஆண்டவர் தனது மக்களுக்கு உணவு கொடுக்கின்றார். எப்படி உணவு கொடுக்கின்றார்? போதுமான அளவு கொடுக்கின்றார். தண்ணீரை கொடுக்கின்றார். விடுதலை பயணம் 16:8 நாம் வாசிக்கின்றோம். எடுங்களேன், விடுதலை பயணம் 16:8. பின் மோசே ஆண்டோருக்கு எதிராக நீங்கள் முறுமுறுக்கும் முறையீடுகளை அவர் கேட்டதால் தான் உண்பதற்கு
மாலையில் இறைச்சியும் நிறைவடைவதற்கு காலையில் அப்பத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அப்படி இருக்க நாங்கள் யார்? ஓகே, இங்கே பாருங்கள், 16வது அதிகாரம், விடுதலை பயணம் 16வது அதிகாரத்தில் கடவுளுடைய செயல்பாடு மிக மிக வியப்புக்குரியதாக இருக்கிறது. அவர்கள் மேற்கொள்ளுகிற அந்த பாலைவன பயணத்தில் அவர்கள் நிறைவு அடைந்த ஒரு மனநிலையில் அவர்கள் செயல்படலை. ஒவ்வொரு தேவையிலும் ஒரு தாயாக தந்தையாக சால பரிந்து அப்படின்லாம் நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கடவுள் அக்கறையோடு பாசத்தோடு அந்த மக்களுக்கு உதவி செய்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த மக்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள், பழிசொல் சொல்லுகிறார்கள். அப்படி இருந்த சமயத்திலும் அவர்களுக்கு நிறைவாக உணவு கொடுக்கிறார் என்பது இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். மாலையில் உணவு, அப்பம், இறைச்சி, இப்படி ஒரு போதுமான அளவு கொடுக்கின்றார். அதே போல் அரசராகும் 1 அரசராகும் 17வது அதிகாரத்தை எடுத்து சொன்னோம்னா நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி கடுமையான பஞ்சம், மழையும் கிடையாது, பனியும் கிடையாது. இறைவாக்கினர் எலியார் அல்லாடுகின்றார், அங்கேயும் இங்கேயும் போகின்றார். கடவுள் அந்த சமயத்தில் அவருக்கு அற்புதமாய் உணவு கொடுக்கிறார். நீ கேரித் என்று சொல்லப்படுகிற நீரோடைக்கு போ. அங்கே போன உடனே கடவுள் அங்கே ஒரு காகத்தை பயன்படுத்தி அவருக்கு காலையிலும் மாலையிலும் அப்பம், இறைச்சி 2யும் நிறைவாக கொடுக்கின்றார். அப்போது கடவுள் எப்படி தனது மக்களை ஆபத்தான சூழலில், இடுக்கண் சூழலில் கருணையோடு கண்ணோக்குகிறார், அந்த கருணை எப்படி வடிவம் எடுக்கிறது என்பதை இந்த தகவல் நமக்கு அழகாக சொல்கிறார். இது ஆசிரியருடைய ஒரு அற்புதமான நமக்கு கொடுக்குற ஒரு செய்தி. கருணையோடு கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். இது அற்புதமாக நாம் பார்க்கின்றோம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. என்னிலிருந்து என் தந்தையின் வீட்டுக்கு. எனவே வீடு எப்போதுமே தந்தையின் வீடு, அப்பாவின் வீடு. நான் அப்பா வீடு ஆனால் இந்த இடத்துல தாய் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமது கவனத்திற்கு உரியது. ஏன்னு சொன்னால் 2 பேருமே மாமியார் மேல் காட்டுகிற ஒரு இணையான அன்பு, அதை எதையும் உயர்வு அல்லது தாழ்வு என்று ரேங்க் போட்டெல்லாம் நம்ம சொல்ல முடியாது.